ஆனாலும் உங்க ஃபேமிலி இந்த பிரச்சனையில இவ்ளோ முட்டாள்தனமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க ஏன் சாவ போய் தேர்ந்தெடுத்தீங்க என்றபடி அவந்திகாவின் மீது பார்வையை வைத்து மீட்டான். அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் அவந்திகா மிதுன் இருவருக்குமே மிக நன்றாகவே புரிந்தது. அவந்திகாவை தேர்ந்தெடுத்தது மூலமாக சந்திரன் குடும்பம் அவர்களின் சாவை தேர்ந்தெடுத்து இருப்பதாக சொல்கிறான். இவளுடன் இருக்கும் தொடர்பை முறித்து இருந்தாலே அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெளிவந்திருக்கலாம். அதனால் சந்திரன் குடும்பம் எடுத்த முடிவை அவன் வரவேற்பதாக இல்லையாம். ஆதித்யாவின் சிரிப்பு இன்னும் அதிகமாக விரிந்து இருந்தது. ஹவெவர், நான் இந்த உண்மைய சொல்லியே ஆகணும். ஒரு பொண்ணுக்காக போய் உங்க மொத்த குடும்பமும் பாலங்கிணத்துல விட தயாராயிட்டீங்களே. ஐம் இம்ப்ரெஸ்ட். உனக்கு இதை நினைச்சு பெருமையா இல்லையா அவந்திகா என்று கேட்டான் அவன் எள்ளலாக. அவனை உறுத்து பார்த்த அவந்திகா, எனக்கு எதை நினைச்சு பெருமையா இருக்குன்னா, எனக்காக ஒருத்தன் ரொம்ப பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கான் என்று அவள் நக்கலாக சொல்ல, ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னோட யூனிக்னஸ்னால என்ன ஆச்சரியப்படுத்துற அவந்திகா. இப்போதான் உனக்காக சந்திரன் குடும்பம் ஏன் இவ்ளோ மெனக்கெடுறாங்கன்னு தெரியுது என்று அவன் ஒரு மெல்லிய சிரிப்போடு சொல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் அதுக்கு ஈக்குவலான ரெகக்னிஷனை திருப்பி தருவேன் என்று அவள் சொல்ல, ஓ என்று இழுத்து ஒரு ஓவை இழுத்து போட்டவன், அது என்னவாம் என்று அவன் கேட்டான். அவனை பொறுத்தவரையில் அவந்திகாவும் சந்திரன் குடும்பத்தினரும் இப்பொழுதே இறந்துவிட்ட பிணங்கள்தான். சீக்கிரமாவே தெரிஞ்சுக்குவ ஆதித்யா, சீக்கிரமா இல்லைனாலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவ என்று அவள் சொல்ல, அவள் ஏதோ பெரிய காமெடி சொல்லிவிட்டது போல் சத்தமாக சிரித்தான் ஆதித்யா. யூ நோ வாட் அவந்திகா, நீ பேசுறதுல கட்ட பொம்மன் தான். ஏன்னா அது என்னைக்கும் மத்தவங்களை உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண விடாது என்று அவன் சொல்ல, சரிதான், ஆனா நீ என்ன ரொம்ப கம்மியா எடை போட்டு வச்சிருக்க ஆதித்யா என்று அவனை பார்த்து சொன்னவள் கம் என்று போய் காரில் ஏறிக்கொண்டாள். இதற்கு மேலும் அவனோடு பேச அவளுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இனி எல்லாவற்றையும் செயலில் காட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள். சிறிது நாட்களுக்கு எல்லா புகழையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்க ஆதித்யா. ஆனால் அவனின் முடிவு இதுவரை இவளது வழியில் குறுக்கே வந்தவர்களின் முடிவாகவே இருக்கும். மிதுனும் ஆதித்யாவிடம் பேச பிடிக்காமல் வந்து காரினுள் வந்து அமர்ந்தவன், கிளம்பலாம் என்றான் ஓட்டுநரிடம். கார் விரைந்து பறக்க ஆரம்பித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவின் கண்களில் கோபமும் வஞ்சமும் சேர்ந்து போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. காரில் இருந்த அவந்திகா திடீரென்று, நான் ரவி கிட்ட பேசணும் என்றாள். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன மிதுன், அண்ணனா, அவரை இப்ப ரீச் பண்ண முடியாத அண்ணி என்றான். ஏன் என்று அவந்திகா கேட்க, அவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு, அதனால பிளைட்ல இருப்பாரு என்றவன், உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோடனே அண்ணனால கொஞ்ச நேரம் கூட அங்க இருக்க முடியல அண்ணி. அதான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர கிளம்பிட்டாரு. ஆனா அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால வர கொஞ்சம் லேட் ஆகுது என்று அந்த இக்கட்டான நிலையிலும் ரவியை பற்றி 4 நல்ல வார்த்தைகளை அவந்திகாவிடம் போட்டு வைக்க மறக்கவில்லை அந்த ராமனுக்கு ஏற்ற லக்ஷ்மண். இதை கேட்டு கொண்டிருந்தவளின் கண்களின் ஓரம் துடிப்பது நன்றாக தெரிந்தது. இல்ல, அவர் வரக்கூடாது என்றாள் அவந்திகா தடுமாறியபடி. அண்ணாவால உங்களுக்கு வந்திருக்க பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணா மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அவர் உங்களை பாதுகாப்பா பாத்துக்குவாரு என்று அவன் சொல்ல, ஆனா என்னால இப்ப உங்க குடும்பமும் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கும் என்று அவந்திகா முகத்தை சுருக்க, இதை கேட்டு சிரித்த மிதுன், அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மொத்த பிரச்சனையும் எங்களால ஆரம்பிச்சதுதான். அதோட அண்ணி, நம்ம சந்திரன் குடும்பம் இந்த உலகத்துல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷக்காரங்க இல்லைனாலும் உங்களை பலியாடா ஆக்குற அளவுக்கு நாங்க சின்ன மனுஷக்காரங்களும் இல்ல. எங்களை மையப்படுத்தி உருவான பிரச்சனை இது. அதனால என்ன பண்ணினாலும் நாங்க உங்களை பாதுகாப்போம். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்று தேற்றினான் மிதுன் சந்திரன். இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்கு அவள் என்ன மாதிரி உணர்கிறாள் என்றே புரியவில்லை. இப்பொழுது மிதுன் கூற வருவதன் அர்த்தம் என்ன? அப்படி என்றால் சந்திரன் குடும்பம் அவர்களின் இறுதி மூச்சு இருக்கும் வரை எனக்காக போராடப் போகிறார்களா? ஆனால் ஏன் இதை செய்ய வேண்டும்? இதை செய்யாமல் விட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் அந்த வாழ்வை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு அவர்கள் செய்யும் இச்செயல்களினால் அவர்கள் தான் அழிவார்கள் என்று தெரிந்தும் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்களே, அந்த அளவிற்கு நான் தகுதியானவளா? சந்திரன் குடும்பத்தின் சிந்தனைகள் என்ன என்று அவந்திகாவிற்கு மிக நன்றாகவே புரிந்தது. ஆனால் அவள் எதையும் வெளியில் சொல்லிக்கவும் இல்லை, காட்டிக்கவும் இல்லை. வெறும் வார்த்தைகள் வீணானவை அல்லவா? அதற்கு பதிலாக
அவள் அவளின் நன்றி உணர்வை செயலில் காண்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். கார் வெகு சீக்கிரமாக சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவை அடைந்தது. ஏனோ இன்று அந்த வீடு அவளுக்கு அந்நியமாக தோன்றவில்லை. அவள் சகஜமாக நடந்து கொண்டாள். அந்த வீட்டின் ஒருத்தி போல் உள்ளே நுழைந்தாள். மிதுன் சொன்னது போல் சந்திரன் குடும்பம் அங்கே ஹாலிலேயே அமர்ந்தபடி இவளுக்காக காத்து கொண்டிருந்தது. அவளை பார்த்தவுடன் நலம் விசாரித்தவர்கள் அதன் பிறகு கேஸ் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தனர். அவந்திகா அவை எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு அவந்திகா, எங்கேயும் போகாத, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதோட இதுக்கும் முன்ன நீ செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றிமா என்றார் ராஜச்சந்திரன். அவர்களுக்கு அவந்திகா மிலிட்டரியில் செய்த உதவிகள் தெரிய வந்திருந்தன. ஏற்கனவே அவர்களுக்கு அவள் நிறைய உதவி செய்து விட்டாள். இனியும் அவளை தொல்லை செய்யக்கூடாது என்றே நினைத்தனர் சந்திரன் குடும்பத்தினர். ஆனால் அவந்திகாவின் எண்ணங்கள் வேறாக இருந்தனவே. ஆனால் அவள் எதையும் வெளிக்காட்டாமல் அவள் கேட்ட ஒரே கேள்வி, ரவி எப்ப வருவாரு என்பதுதான். அண்ணா இன்னைக்கு வந்துருவாங்க அண்ணி, ஆனா எக்ஸாக்ட் டைம் தெரியல என்று முந்திக் கொண்டு சொன்னான் மிதுன் சந்திரன். சரி, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா என்று அவள் கேட்க, அப்கோர்ஸ்மா என்றபடி வீட்டின் பணிப்பெண்ணை அழைத்தவர் அவந்திகாவை அவளுக்கான அறைக்கு அழைத்து செல்ல சொன்னார். மிதுனுக்கு அவந்திகா இப்படி சந்திரன் குடும்பத்தோடு இயல்பாக ஒன்றி போவதை பார்த்த போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு மீண்டும் இந்த குடும்பத்தோடு இணையும் எண்ணம் வந்திருக்குமா? அவந்திகா சென்ற பிறகு அவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். கெஸ்ட் ரூமிற்கு வந்த அவந்திகா அப்படியே படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு ஓய்வுதான் மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது. 2 நாட்கள் இடைவிடாமல் நடந்த விசாரணையில் அவந்திகா மிகவும் களைத்து போயிருக்க படுத்ததும் உறங்கி போய்விட்டாள். நடுராத்திரிக்கு மேல் முழிப்பு வர கண்களை திறந்தவளுக்கு யாரோ தனக்கு அருகில் படுத்திருப்பது போல் இருக்க, திடுக்கிட்டவள் ரவிதான் தனக்கு அருகில் படுத்து இருப்பது என்று தெரிந்ததும் தான் சிறிது ஆசுவாசமானாள். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். இன்னும் வந்த உடையிலே தான் இருக்கிறான் போலும். இவர் எப்ப வந்தாரு என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவனிடம் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர அவன் பக்கம் திரும்பினாள். அவளது கண்கள் ரவியின் முகத்தின் மீதே நிலைத்தது. அவர்கள் இருவரும் பார்த்து கொள்ளாத கடந்த சில நாட்களில் இன்னும் அவனது முகம் அழுத்தமாகி இருப்பது போல் தோன்றியது. உண்மையை சொல்ல போனால் அவன் இன்னும் வசீகரமாகி இருக்கிறான் அவந்தி என்று அவளது மனது கண்ணடித்தது. மேலும் மேலும் அவளது பார்வை அவனை இன்ச்சாக உள்வாங்கிக் கொள்ள ஆரம்பித்து இருந்தது. இதுதான் அவனை இத்தனை அருகாமையில் அவனை தன்னிச்சையோடு பார்ப்பது என்று அவளது மனதுக்கு புரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அவனை ரசித்தாள். சிறு சிறு விஷயங்கள் கூட அவளது கண்களில் விழுந்து நினைவுகளில் பொதிய ஆரம்பித்தது. உதாரணமாக ரவியின் இமைகள். அவை அடர்த்தியாக மட்டும் இன்றி நீளமாகவும் இருந்தது. சிறு புள்ளி கூட இல்லாத பளிச்சென்ற முகம் பச்சைக்கென அவளது மனதில் ஒட்டி கொண்டது. அவனது மூக்கு மிக கூர்மையாக இருந்தது. கௌதமிற்கும் ரவியின் இதே மூக்கு இருப்பதை உணர்ந்தாள். இவளது உதடுகள் ஏதோ இனம் புரியாத உணர்வினால் மென்மையாக வளைந்தன. அடுத்ததாக அவளது பார்வை அவனது உதட்டிற்கு பெயர்ந்தது. அவள் எப்பொழுதுமே ஒரு மாதிரி வளைந்து அதில் மாறாமல் இருக்கும் புன்னகை எப்பொழுதும் பிரதிபலித்தது. அவனிடம் எப்பொழுதும் இருக்கும் கடுமை தன்மையும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாது என்ற ஆளுமையும் இப்பொழுது அவனிடம் இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. இல்லை இல்லை, இப்பொழுது இல்லை. அவளிடம் அதை அவன் வெளிப்படுத்துவது இல்லை. அதுவே உண்மை. ஏனோ இன்று இந்த நிமிடம் அவனது இருப்பு மிகவும் சௌகரியமான உணர்வை கொடுத்தது அவளுக்கு. இவனையா எந்த உணர்வும் இல்லாத ஜடம், யாரையும் தன் பக்கத்தில் கூட விடாத அரக்கன் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று அவளது மனது கேள்வி எழுப்பியது. மனசு தடுமாறும், அதை நினைச்சா நிறம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடை போடும். அவந்திகா ரவியை பற்றி அவள் மனதில் இப்பொழுது மாறி இருக்கும் எண்ணங்களை ஆய்வு செய்தபடி அவனையே இன்னும் ரசித்துக் கொண்டிருக்க திடீரென கண்களை திறந்தான் ரவிச்சந்திரன். அவனது கண்களில் குழப்பம் தெரிய, அவளது கண்களில் அதிர்ச்சி. அந்த நிமிடம் சங்கடத்தை மறைக்க அவனது அருகில் இருந்து நகர்ந்தவள் சாதாரணம் போல், எழுந்துட்டீங்களா? குட் குட், நான் உங்க கூட சில விஷயங்கள் பேசணும் என்றால் தடுமாறியபடி. அவந்திகா அவற்றை சொல்லி முடிக்கும் முன்பே ரவியின் முகம் அவளுக்கு வெகு அருகில் வந்திருந்தது. அவன் உன்னை முத்தம் இடப் போகிறான் என்று ஏற்கனவே அனுபவம் இருந்த அவளது மனது எடுத்துரைக்கும் முன்பு
அவனது உதடுகள் அவந்திகாவின் உதடுகளை ருசி பார்க்க தொடங்கி இருந்தன. அந்த வினாடி அவளது உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. உடலில் இருந்த முடியெல்லாம் மயிர்கூர்ச்செறிய விரித்து நின்றது. அவளது கண்கள் அகலமாக விரிந்திருக்க, அதை தவிர அவளது உடலில் மற்ற பாகங்கள் மொத்தமும் அதன் செயல்பாட்டை மறந்தது போல் அடங்கி கிடந்தன. என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரிந்தாலும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படும் அவளது மூளை இன்று மந்தத்தை கூடை கூடையாய் கடன் வாங்கி இருந்தது போலும். அவனது பற்கள் அவளது உதடுகளில் கவிதை வரைய முனைய, அவனது சூடான மூச்சுக்காற்று அந்த ஓவியத்தை காய வைத்துக் கொண்டிருந்தது. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன். தொட்டதும் விழுந்துவிடும் ஆடவம் பிடிக்காது, கர்வம் அதை மன்னித்தேன். முடி குத்து முந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ, என் உயிர் திறக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ. உன்னை போலே ஆண் இல்லையே, நீயும் போனால் நான் இல்லையே. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சம் சொல்கின்றது என்ற வரிகள் அவந்திகாவின் மனதினுள் ஓட, அதில் திடுக்கெட்டு மாயுலகில் இருந்து வெளிவந்தவள் ரவியை பிடித்து தள்ளினாள். அடுத்த நிமிடம் இருவருக்குள்ளும் எவ்வளவு நேரம் இருந்த மாய உலகம் மறைய சங்கடமான நிலையில் நெளிந்து கொண்டிருந்தாள் அவந்திகா. ஆனால் ரவியிடம் அதெல்லாம் ஒன்றும் இருந்தது போல் தெரியவில்லை. ஹா என்று கொட்டாவி விட்டவன், சாரி, கனவுன்னு நினைச்சிட்டு இருந்த என்றான் அலட்டிக்கொள்ளாமல். அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்து அதை உண்மை என்று நம்ப வந்தவளுக்கு ஒரு வில்லன் சிரிப்பை உதிர்த்தவன், அது இப்ப கொஞ்ச நாளா சரியாவே தூங்கலையா, அதான் என்றான் கண்ணடித்தபடி. அவளது அசௌகரிய நிலையை சகஜமாக்கும் பொருட்டு, நீங்க போன வேலையில ப்ராக்ரஸ் எல்லாம் எப்படி போகுது என்று பேச்சை மாத்தினாள். அதை புரிந்து கொண்ட ரவி அவளை சுவாரஸ்யமாக பார்த்தபடி, நாட் பேட். அதோட உன்னை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டதுக்கு சாரிடி. நான் இனி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று அவன் சொல்ல, இல்ல நான் கவலையெல்லாம் ஒன்னும் படல, இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வா என்னால எதுவும் பண்ண முடியலேன்னு தான் கவலையா இருக்கு என்றாள். அவளை இரண்டொரு நொடி அமைதியாக பார்த்தவன், பசிக்குதாடி, ஏதாச்சும் சாப்பிடுறியா என்று கேட்டான் டாபிக்கை மாற்றும் பொருட்டு. சரி என்றாள் அவள். அவளுக்கும் பசிக்கத்தான் செய்தது. ரவி விரைவாக பணிப்பெண்ணை அழைத்து அவர்களுக்கு உணவை எடுத்து வர சொன்னான். எல்லாம் சுட சுட இருந்தன. அவர்களுக்காகவே தயார் செய்து வைத்திருப்பார்கள் போலும். இருவருமே பசியோடு இருந்ததால் கடகடவென உண்ண ஆரம்பித்தனர். எப்பொழுதும் போல் அவந்திகாவிற்கு உணவை பரிமாறினான் ரவி. அவந்திகா முதலாவதாக உண்டு முடிக்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொடி என்றபடி உணவை பரிமாற போனான் ரவி. இல்ல, எனக்கு வயிறு ஃபுல் என்றாள் அவந்திகா. ரவி எதுவும் சொல்லாமல் தலை அசைத்தபடி, சரி கொஞ்சம் ஜூஸ் ஆச்சும் குடி என்றான். அவந்திகா ரவி இருவரும் சேர்ந்து பழசாற்றை குடிக்க, ஏனோ இதுபோல் சுகந்தமான மனநிலையில் இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக தோன்றிற்று அவந்திகாவிற்கு. ரவிக்கும் கூட அதே உணர்வுதான். ஒரு மிடறு பழசாற்றை பருகியவன், திஸ் பீஸ் இஸ் நைஸ் என்றான். அவளுடன் சேர்ந்து பழசாறு அருந்துவது அவனுக்கு சுக அனுபவமாக இருந்தது. இது என்ன, அவளுடன் சேர்ந்து எதை செய்தாலும் அவனுக்கு அது சுகானுபவம் தான். இதை மட்டும்தான் அவன் இத்தனை நாட்களாய் இழந்திருக்கிறான் என்று புரிந்தது. இப்பொழுது அவளை நேரில் பார்த்ததும் தான் அதை புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் பழசாற்றை பருகிக் கொண்டே அவந்திகாவை பார்வையால் பருக, அவனது கண்களில் இருந்த உணர்ச்சி குவியல்களை பார்த்தவளுக்குத்தான் மீண்டும் உடலெல்லாம் சிலிர்த்து நின்றது. அவனது கண்கள் பேசிய கதைகளை பார்த்தவளுக்கு ஏதோ வயிறெல்லாம் பட்டாம்பூச்சி பறப்பது போல் ஒரு உணர்வு. இதெல்லாம் என்ன மாதிரியான உணர்வு அந்த அறிவாளிக்கு புரியவில்லை. புதிதாக இருந்தனவாம் இவை. சட்டென்று கிளாஸை கீழே வைத்தவள், நான் குடிச்சு முடிச்சுட்டேன் என்றாள். சாரி, அப்போ நீ ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? இன்னும் சூரியன் கூட வரல, போடி போய் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க என்றான் கரிசனையாக. இல்ல, நான் ஆல்ரெடி தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துட்டேன், நீங்க என்று கேட்டாள் அவள். இது அக்கறையினால் வந்த கேள்வி அல்ல என்று அவந்திகா பேசிய தோணியிலேயே புரிந்து கொண்டான் ரவிச்சந்திரன். என்ன விஷயம் பேச போவாளாக இருக்கும் என்று யோசித்த ரவிச்சந்திரன், பாருடி, இந்த மாதிரி நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு அதிகமா வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அதனால நாம ஏன் ரெஸ்ட் எடுக்க கூடாது என்று கேட்டான் ரவிச்சந்திரன். அவன் பார்வை சொன்ன செய்திகளும் அவன் குரலில் இருந்த குழவையும் அவளுக்கு எதையோ உணர்த்தினாலும் அவந்திகா எதற்கும் அசைந்து கொடுப்பதாய் இல்லை. இல்ல நான் ஆல்ரெடி ரெஸ்ட் எடுத்துட்டேன், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்றாள்.
அவன் பதிலுக்கு என்ன என்று கேட்காமல் அமைதியாக இருக்க, நீங்க எப்ப கிளம்புறீங்க என்று கேட்டால் நேரடியாக. அவன் மொத்தமாக இங்கே வந்து விடவில்லை என்று அவளுக்கு தெரியும். சீக்கிரமாவே, ரொம்ப சீக்கிரமா, இன்னைக்கு நைட்டே கூட என்றான் அவன். அதற்கு தலை அசைத்தவள், சரி என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க என்றான். என்னடி பேசுற, அது எப்படி சாத்தியம்? கோபமாக கேட்டான் ரவி. எனக்கு தெரியும், நான் இப்போ இந்த நேரத்துல உங்க கூட வந்துட்டா அது இன்னும் அதிகமான பிரச்சனைய சந்திரன் குடும்பத்துக்கு கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு அதிக நேரம் இல்ல, அதே நேரத்துல நம்மளுக்கு வேற வழியும் இல்ல. எப்படியாவது அவனை சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்று முனைப்போடு பேசினாள் அவந்திகா. இதுதான் அவளுக்கு இருக்கும் கடைசி வழி. அவளுக்கு அவளது பெயர் மேல் விழுந்த கரையை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஆதித்யா ஒரு கிரிமினல் என்பதை நிரூபிப்பதற்கான சாட்சி அவளுக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமே இப்பொழுது போய்கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வாக இருக்கும். இதை எந்த அளவிற்கு தள்ளி போடுகிறோமோ அந்த அளவிற்கு பிரச்சனை பெரிதாவதோடு சந்திரன் குடும்பத்தின் இழப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இத்தகைய நேரத்தில் தான் நேரத்தின் மதிப்பு என்ன என்று மனிதர்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒருவேளை நாளை ஆதித்யா குற்றவாளி என்ற நிரூபணம் ஆகிவிட்டாலும் மிதுனுக்கு கிடைக்க இருந்த பிளையிங் டிராகன் யூனிட்டுக்கான பதவி மீண்டும் கிடைக்க போவதில்லை. காலம் வேகமாக நகர்கிறது. அதன் வேகத்தோடு ஈடு கொடுக்க மாறிக்கொண்டே இருக்கின்றன மாற்றங்கள். அவளால் இதில் செய்ய முடிந்த ஒரு விஷயம், எந்த நேரத்திலும் வெற்றியை எதிரிக்கு விட்டு கொடுக்காமல் இறுதி வரை போரிட்டு கொண்டே இருப்பதுதான். அதனால் நிச்சயம் ரவியோடு அவள் வெளிநாடு சென்றே ஆக வேண்டும். ஆதித்யாவை வெளிப்படுத்தும் ஆதாரங்களை எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ரவிக்கும் இது எல்லாமே புரிந்தது. ஆனால் இனியும் எந்த ஆபத்திலும் சிக்க வைக்க அவனது மனது ஒத்துழைக்கவில்லை. அவனால் தனியாகவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அவளின் முடிவை மாற்ற முடியுமா? அவனுக்கு அவந்திகாவை பற்றியும் நன்றாக தெரியும். அவளின் அழுத்தத்தை பற்றியும் நன்றாக தெரியும். அவந்திகா என்பவள் அவளது முடிவுகளிலும் வாழ்விலும் தீர்க்கமாக இருப்பாள். அவளுக்கு அடுத்தவரை சார்ந்து வாழ்வது பிடிக்காது. அப்படி இருந்தால் அவள் அவந்திகாவும் இல்லை. நாம் அன்றாடம் பார்க்கும் சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில் அவள் அவளது கடமைகளில் கண்ணாக இருப்பவள். அதனால் நிச்சயம் இத்தகைய பிரச்சனைகளிலும் சும்மா அமர்ந்து வேடிக்கை பார்ப்பவள் கிடையாது அவள். என்றும் அவளது விதியை கூட அவளது கைகளினால் தான் எழுத வேண்டும் என்று நினைப்பவள். அதை கடவுளே ஆனாலும் மாற்ற அவள் விடமாட்டாள் என்பது திண்ணம். அத்தகைய மனதிடம் உடையவள். இவை எல்லாம் தான் ரவியை அவளின் பால் ஈர்த்தது என்று கூட சொல்லலாம். அதனால் இன்றும் அவளின் இக்குணத்தை அவன் மதிக்கவே செய்தான். சரிடி, நீயும் என் கூட வா, நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடையே தான் இருப்பேன் என்ற அவனின் கண்கள் கூட சிரித்தன. ஆனால் ரவி இத்தனை சீக்கிரமாக அவள் கேட்டதற்கு ஒத்துக்கொள்வான் என்று அவள் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ரொம்ப நேரம் போராட வேண்டும் என்று நினைத்தாள். ஏனென்றால் அவள் செய்யும் இக்காரியம் சந்திரன் குடும்பத்திற்கு மேலும் மேலும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அது தெரிந்தும் ரவி இத்தனை சீக்கிரமாக ஒத்துக்கொண்டானா? இது இன்னும் சந்திரன் குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை அதிகமாக்கும்னு தெரிஞ்சும் உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த ரவி, அந்த பிரச்சனைய தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம குடும்பம் ஒன்னும் பலவீனமானது இல்ல. அப்படி பலவீனமானவங்களா இருந்திருந்தா நிச்சயம் இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் நம்ம குடும்பம் சர்வைவ் ஆகி வந்திருக்காது. கவலைப்படாதடி, நம்ம குடும்பம் இந்த ஆபத்துல இருந்து மீண்டு வரும் என்றான். அவள் இப்பொழுது நாட்டை விட்டு சென்று விடுவதற்காக எல்லாம் சந்திரன் குடும்பம் ஒன்றும் மொத்தமாக அழிந்து விட போவதில்லை. எல்லா பிரச்சனைகளிலுமே லாபம் நஷ்டம் இரண்டுமே இருப்பது சகஜமான ஒன்றுதானே. இறுதியில் கிடைக்க போகும் பெரும் வெற்றியே ரவிக்கு போதுமானதாக இருந்தது. அதோடு இந்த அளவு ரிஸ்கை எனும் எடுக்கவில்லை என்றால் அவனால் பிசினஸ் உலகின் மன்னனாக இருந்திருக்க முடியாதே. சரி, அதோட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்த இந்த முடிவை நினைச்சு நீங்க கவலைப்படுற அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் என்றாள் இதமான சிரிப்போடு. அவளை பார்த்து சிரித்த ரவி, நீ கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா போதுண்டி. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த முடிவுக்கு எந்த நாளும் வருத்தப்படவே மாட்டேன் என்று அவன் சொல்ல, அவனை பார்த்து கண்களை உருட்டியவள் எழுந்தபடி, சரி வாங்க இப்போயே போலாம், இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றாள். அவளை கண்களில் சுவாரஸ்யத்தோடு பார்த்தவன், உனக்கு என்னைக்காச்சும் இந்த டயர்ட்னஸ் எல்லாம் வருமாடி என்று கேட்டான் சிரித்து கொண்டே. அவனை ஆழமாக பார்த்தவள்,
முடிக்க வேண்டிய கோல் என் மனசுல இருக்கிற வரைக்கும் நான் டயர்ட் ஆக மாட்டேன் என்றாள். தானும் எழுந்தவன் அவளை நெருங்கி வந்து அவளது கண்களை சுவாரஸ்யமாக பார்த்தான். அவந்திகா என்ன என்று புரியாமல் குழப்பமாக பார்க்க, நீ வேணும்னா டயர்ட் ஆகாம இருக்கலாண்டி, ஆனா என்னைக்கும் உன்னோட உயிர் தாங்குற உடலா நான் என்னைக்கும் உன்னை பாதுகாப்பேன் என்றான். அவனது வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தவள் அப்படியே உறைந்து நின்றுவிட, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவன் அவளது கையை தனது கை வளைவுக்குள் போட்டு அறையை விட்டு வெளியே இழுத்து போனான். ஆனால் ரவியின் வார்த்தைகள் ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்து வெளிவரவே அவந்திகாவிற்கு வெகு நேரமானது. உயிரை தாங்குகின்ற உடலாக உன்னை காப்பேன். எத்தனை ஆழமான வரிகள்! வெறும் வாய் சொல்லுக்காக பேசுபவன் இல்லை ரவிச்சந்திரன் என்று அவளுக்கு தெரியும். அந்த நிமிடம் அவள் வாழ்வில் இத்தனை நாட்களாய் இருந்த வெறுமைக்கான காரணம் என்ன என்று புரிந்து கொண்டாள் அவந்திகா. அவளது வாழ்வில் வேற்றிடமாக இருந்தது ஒரு உயிர் துணை, காலம் முழுக்க கூட வரும் பிரியா இணை. அதற்காக அவளுக்கு தேவையானது திருமணம், காதல் இவை என்றும் சொல்ல முடியாது. அவளது திறமைகளுக்கு இணையான, அவளது குணத்திற்கு இணையான, அவளுக்கு இணையான ஒரு உயிர், ஒரு பார்ட்னர், அவ்வளவே. காலம் முழுக்க தனிமைக்கு மட்டுமே துணையாகி வந்தவள் அவள். உனக்கு துணையாக என்றும் உன் உயிருக்கு உடல் போல் நான் இருப்பேன் என ரவிச்சந்திரன் சத்தியம் செய்து கொடுப்பான் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? அவளுக்கு தெரியும் அவளது வார்த்தைகளை காப்பாற்றும் அளவிற்கு அவன் உண்மையானவன் மற்றும் பலமிக்கவன் என்று. ஆனால் அது எத்தனை காலத்திற்கு நடக்கும் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, ரவியின் குரலின் இடையிட்டால் நினைவு உலகிற்கு வந்தாள் அவந்திகா. என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க என்று அவன் கேட்ட பொழுதுதான் அவன் தன்னை வீட்டை விட்டே வெளியே கூட்டி வந்து விட்டான் என்று அவளுக்கு புரிந்தது. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு, என்னங்க இது, நாம இப்படியே கிளம்புறோமா, வீட்ல சொல்லணுமே என்று கேட்டாள். அதற்கு இடவலமாக தலை அசைத்தவன், போன்ல சொல்லிக்கலாம், இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டதுனால முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்றான். சிறிது யோசித்தவள் தலையை நிமிர்த்தி ஓகே என்றாள். இருவரும் காரில் அமர கார் சந்திரன் குடும்பத்தின் பிரைவேட் ஏர்போர்ட்டை நோக்கி பயணம் பட ஆரம்பித்தது. அங்கு ஏற்கனவே ரவி உபயோகிக்கும் பிரைவேட் பிளைட் தயாராக இருந்தது. அவந்திகாவை நின்று கொண்டிருந்த பிளைட்டை நோக்கி அழைத்து சென்றான் ரவிச்சந்திரன். பிளைட்டினுள் செல்லும் முன்பு திரும்பி சூழ்ந்திருந்த இருளை பார்த்தாள் அவந்திகா. அவளது கண்களில் தீர்மானம் இருந்தது. அடுத்த தடவை அவள் இதே பூமியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவளது கைகளில் ஆதித்யாவின் முடிவு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் மனதார நேசிக்கும், ஜீவன்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் எவனாயிருந்தாலும் ஏண்டா இப்படி செய்தோம் என்று வருந்தும் அளவிற்கு அவள் செயலை நடத்தி காண்பிப்பாள். மிகவும் எளிதாக நாட்டை விட்டு அவந்திகாவை அழைத்து சென்று விட்டான். இது அவந்திகாவிற்காக பணம் கட்டி பெயிலில் எடுத்த சந்திரன் குடும்பத்தை எப்படியெல்லாமோ சுழற்றி அடிக்கப் போகிறது. ஆனால் அவர்களுக்கும் வேறு வழி இல்லையே. ஆதித்யாவிற்கு எதிரான ஆதாரத்தை கண்டுபிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் அவந்திகாவிற்கும் சந்திரன் குடும்பத்திற்கும் இருக்கும் இறுதி வழி என்று கூட சொல்லலாம். ஆனால் இப்பொழுது அவந்திகா செய்திருக்கும் வேலை சந்திரன் குடும்பத்திற்காக அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லாவிட்டாலும் இது அந்த செயின் ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்டாக மாறி ஒரு வழி ஆக்கப் போகிறது. ஆனால் அவளின் இந்த செயலுக்கான பின் விளைவு இவ்வளவு மோசமாக ஆகக்கூடுமா என்று அவந்திகா யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாள். ரவி அவந்திகாவை அழைத்து செல்லும் நாட்டின் பெயர் காங்கோ. இந்தியாவில் இருந்து அங்கு செல்ல குறைந்தது 15 மணி நேரமாவது ஆகும். பிளைட்டில் அமர்ந்திருந்த ரவி அவந்திகாவிடம் ஒரு கை துப்பாக்கியை கொடுத்து அதை எப்படி இயக்குவது என்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் ரவிச்சந்திரன். இப்போ காங்கோல ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. அடிக்கடி ஏதாவது துப்பாக்கி சத்தமோ குண்டு சத்தமோ கேட்டுக்கிட்டே இருக்கும்டி. அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வர தயங்கினேன் என்றான் அவந்திகாவிடம். அங்க சேஃபா இல்லனா என்ன, அட்லீஸ்ட் உங்க கூட வாச்சும் இருக்கிறேனே, அதனால எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் என்று மனதில் தோன்றியதை அவந்திகா அப்படியே சொல்லிவிட, ரவியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை அளக்க எனக்கு எண்கள் போதவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா என்றபடி அவளது கண்களை கூர்ந்து பார்த்தவனின் கண்கள் கூட சிரித்தன. எப்பையும் எப்பையும் என் கூடவே இருந்தா போதும், நான் உன்னை பாத்துக்குவேன். நாம காங்கோல லேண்ட் ஆன பின்னாடி என்னோட கண் பார்வையை விட்டு எங்கேயும் போக கூடாது என்ன என்று புன்னகையோடு ஆரம்பித்தவன் சீரியஸாக முடித்தான். அவந்திகாவும் நல்ல பிள்ளையாக தலை அசைத்தாள். நேரத்திற்கும் இடத்திற்கும் தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது அவந்திகாவின் பங்கு.
அவள் காங்கோவிற்கு ரவியுடன் வருவதே அவளது கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆற்றல்களை வைத்து ஆதித்யாவிற்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதற்கு தான். அதற்காக ரவிக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான எந்த திறமையும் இல்லையா என்று யோசிக்காதீர்கள். கணினி சம்பந்தமான ஆற்றலில் ரவியும் அவந்திகாவிற்கு இணையானவன் தான். ஆனால் இந்த வேலையின் பொறுப்பை அவந்திகா எடுத்துக்கொண்டால் ரவிச்சந்திரனின் பாரம் குறைந்து அவன் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தினால் விரைவாக வேலை முடியும் அல்லவா? அதுவே அவளது திட்டம். அடுத்த வேலையாக அவன் இதுவரை அந்நாட்டில் இருந்து செய்த வேலைகளை பற்றியும் இதுவரை அவன் சேமித்த தகவல்களை பற்றியும் அவளுக்கு எடுத்துரைத்தான் ரவிச்சந்திரன். ஃபைன், பையன் காதலில் மன்னனாக இருந்தாலும் வேலையில் கவனமாக இருந்தான். ஆக்சுவலா நான் இந்த இல்லீகலா நடக்கிற ஆர்கனைசேஷன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன்டி. நான் கலெக்ட் பண்ணிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்த்தா அந்த குரூப் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால அவ்வளோ சீக்கிரமா வெளியாளுங்க உதவி இல்லாம அவங்கள அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் காங்கோவை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியோட உதவியை கேட்டிருக்கேன். நாம அந்த ஆர்கனைசேஷன் எங்க செயல்படுதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ அவங்களோட இன்டர்னல் சிஸ்டமை ஹேக் பண்ணிடலாம். ரவி சொன்னதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்கு அவள் நினைத்ததை விட வேலை சுலபமாக இருப்பது போல்தான் தெரிந்தது. அப்போ எல்லாமே என்னோட பிளான் படி போனா நம்ம வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிரும் போலயே என்று வாய் விட்டும் சொன்னாள். இதை கேட்டு மென்மையாக சிரித்த ரவி, எல்லாமே உன்னால தாண்டி, நீதான் இதுல பிளே மேக்கர். நீ இல்லனா இது இன்னும் அதிக நேரம் எடுத்திருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல சறுக்குனாலும் அப்புறம் நம்ம உயிர் அவங்க கையில தான் என்றான். அதற்கு தலை அசைத்த அவந்திகா, இப்போ நான் ஒரே டேக்ல எல்லா இன்ஃபர்மேஷன் ஹேக் செஞ்சிடணும்னு சொல்றீங்க இல்லையா என்று கேட்டாள். சரிதான், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உன்னால ஒரு டேக்ல அதை பண்ண முடியுமா என்று ரவி கேட்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம நாட்டோட இன்டர்னல் சிஸ்டமை விட அந்த சிஸ்டம் ஹையஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட்டா இல்லன்னா என்னால ஒரே டேக்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் உருவிட முடியும். இல்ல அது நம்மளதை விட அட்வான்ஸா இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட ட்ரை பண்ணி பாக்குறேன் என்றாள் தன்னம்பிக்கையுடன். அவள் இப்படிதான் சொல்வாள் என்று எதிர்பார்த்துதான் இருந்தான் ரவிச்சந்திரன். ஆல்ரைட், அப்போ எல்லாமே உன்னை சார்ந்துதான் இருக்கும். இது மட்டும் சக்சஸ் ஆகிடுச்சுன்னா அதுல உன்னோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கும் என்றான் சந்தோஷமாக. எனக்கு அப்படி தோணல, ஏன்னா நீங்க தான் காங்கோல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க போல தெரியுது என்றாள். இல்லை என்றால் ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க இத்தனை தாமதம் செய்திருக்க மாட்டானே என்பது அவளது எண்ணம். அவள் நினைத்தது உண்மைதான். ரவி மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறான். காங்கோ ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு. அதுவும் ரவியின் செல்வாக்கு அங்கு அதிகம் இல்லை. அதனால் ஒரு தப்பான அடி கூட மரணத்தை மட்டுமே பரிசளிக்கும். நிறைய தடவை அவனும் தவறான சில நபர்களின் கருத்தில் பட்டிருக்கிறான். அவனது ஆட்கள் சில பேர் கூட பலியாகி இருக்கிறார்கள். ரவியும் நிறைய முறை மரணத்தை தொட்டுவிட்டு மீண்டும் வந்திருக்கிறான் என்று கூட சொல்லலாம். அந்த காங்கோவின் முக்கிய புள்ளியிடம் கை கோர்த்த பிறகே கொஞ்ச நாளாக உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் உலாவிக் கொண்டிருக்கிறான். 2 மாதத்தில் அவன் செய்த அத்தனையும் வேறு ஒரு மனிதன் செய்திருப்பானா என்றால் அது சந்தேகமே. ரவி இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு அவன் நினைத்த வேலையில் முன்னேறி இருப்பதற்கான காரணம் 2 விஷயங்கள். ஒன்று அவனது மூளை, மற்றொன்று அவனது பணம். காங்கோ அதிகம் செல்வாக்கும் செல்வமும் இல்லாத நாடு. பல முறை நடந்த போர்களாலும் தாக்குதல்களாலும் துவண்டு போய் கிடக்கின்றது. அதனால் அங்கு பணத்தை வைத்து எதை வேண்டும் என்றாலும் சாதிக்கலாம். அது அங்கு இருப்பவர்களின் கதவோடு சேர்த்து வாயையும் கூட திறக்கும். அதனால் தான் அவன் வந்த வேளையில் இத்தனை முன்னேற்றங்களும். சரியாக சொல்ல போனால் எல்லா வேலைகளையும் ரவி செய்து முடித்து விட்டான். இனி அவந்திகாவின் வேலை மட்டுமே பாக்கி. அதுவும் அவள் மட்டும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டாள் என்றால் அதன் பின்னர் மிஷன் கம்ப்ளீட்டட் என்று பிரச்சனைகளுக்கு ஒரு எண்ட் போட்டை போட்டுவிடலாம். அதே நேரத்தில் என்ன ஆனாலும் அவந்திகாவிற்கு எந்த ஆபத்திலும் மாட்டிவிடக் கூடாது என்பதிலும் அவன் தீர்மானமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் அவந்திகா அவனை இவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டதுதான். அவளிடம் மற்ற விவரங்கள் எல்லாம் சொன்னவன் ஒரு பளிச் சிரிப்போடு, நான் எதுவும் அதிகமா பண்ணலடி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் இன்னும் ஒன்னு சார்ந்துதான் இருக்கேன், நீதான் எங்க ட்ரம்ப் கார்டு என்றான். அவனை பார்த்து அதே நாளில் 2வது முறையாக கண்களை உருட்டியவள் மேலே எதுவும் வளவளக்காத நோக்கத்தோடு, நான் என்னோட பெஸ்ட் கொடுக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றாள். எல்லாம் சரியாக போய்விட்டால் வெற்றி அவர்களது பக்கம் வந்து மடியில் அமர்ந்து கொள்ளும். ஆனால் அப்படி செய்துவிட்டால் விதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே. நன்றாக போய்கொண்டிருக்கும் விஷயத்தில் புகுந்து நாரதர் வேலை பார்ப்பதுதானே விதியின் ஒரு வேலை.
அவர்கள் இருவருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது விதி. அவந்திகாவும் ரவியும் சென்று கொண்டிருந்த விமானம் காங்கோவில் நுழையும் நேரம் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். காங்கோவில் என் நேரமும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு கலவரம் நடந்து கொண்டே இருக்கும் என்பது ஊர் அறிந்த விஷயம்தான். கலவரம் என்றதும் இந்த கோலா சண்டை, தள்ளு முள்ளு சண்டை என்று சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது மக்கா. எல்லா ஊரும் ஒன்றே போல் இராது. ஏனென்றால் அங்கு குடத்திற்கும் லத்திக்கும் பதில் துப்பாக்கியும் வெடிகுண்டும் தான் பிரசித்தம். கற்பனை செய்வதற்கு ஒரு முறை அயன் படத்தில் வரும் காங்கோ நாட்டு காட்சிகளை பார்த்து கொள்வது சிறப்பு.